தமிழ் கட்டடக்கலையின் பெருமிதம். பிரம்மாண்டத்தின் வெற்றி பேரரசன் ராஜராஜனின் தனிப்பெரும் சின்னம் என்று பல பெருமைக்குரிய அடையாளங்களை கொண்டது தஞ்சை குலாசனி வளநாட்டு தஞ்சாவூர் கூற்றத்து தஞ்சாவூர் நாமடுவிச்ச திருக்கற்றளி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரம். சிற்றரசன் விஜயாலயன் தொடங்கி வைத்த பிற்கால சோழர் பரம்பரையில் அவனுக்கு பின் 150 ஆண்டுகள் கழித்து அரியணை ஏறியவன்தான் அருண்மொழித்தேவன் எனும் ராஜராஜ சோழன். கூடு பிரமிட் வடிவில் சதுரமாக தொடங்கி 13ஆம் நூற்றாண்டில் பெயர் தெரியாத ஒரு பாண்டிய மன்னனால் உலகு முழுதுடைய நாச்சியார் என்ற பெயரில் பெரிய நாயகி அம்மன் சந்நிதியும் தஞ்சை நாயக்க மன்னர் வம்சத்தை தோற்றுவித்த செவ்வப்ப நாயக்கரால் சுப்பிரமணியர் சந்நிதியும் கட்டப்பட்டன. அருவுருவ நிலையில் உள்ள லிங்க வடிவத்தின் மூலமாகவும் 3 விதங்களில் உயிர்களுக்கு அருள் செய்வான் என்பது சைவ சித்தாந்தம். பெரிய கோவிலின் கருவறையில் லிங்கத்தின் மேற்பகுதியில் உச்சி வரை உட்கூடாக, அதாவது வெற்றிடமாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வெற்றிடமே அறிவு பெருவழி. இதையே ஆடல் வல்லானாக பார்த்தான் ராஜராஜன். இவ்வளவு பெரிய லிங்கத்தை எப்படி கோவிலுக்குள் அமைத்தான் ராஜராஜன் என்ற கேள்வி வரும். மொத்தம் 216 அடி உயரமுடைய இந்த விமானத்தின் கட்டுமானம் எவ்வாறு அமைக்கப்பட்டது என்பதற்கான ஆவணங்கள் எதுவும் கிடைக்கவில்லை. கோவிலின் தளத்தில் லிங்கத்தை முதலில் அமைத்து அதன் பிறகே விமானம் கட்டப்பட்டுள்ளது என்கின்றனர் வரலாற்று ஆய்வாளர். கொடையின் பிரம்மாண்டத்தை காட்டி நிற்கிறது. கோவிலில் தினசரி இறைவன் முன்பு ஆடல் மூலம் வழிபாடு செய்ய 477 ஆடல் மகளிர், 12 நட்டுவனார்கள், கானம் பாடுபவர்கள் 5 பேர், புல்லாங்குழல் இசைக்க 3, தமிழ் பாட 3, ஆரியம் பாடுவோர் 3 என 700க்கும் மேற்பட்ட இசை கலைஞர்கள் நியமிக்கப்பட்டனர். கோவில் நிர்வாகத்திற்கு 190 பணியாளர்கள் நியமிக்கப்பட்டனர். 118 ஊர்களில் இருந்து தேர்வு செய்யப்பட்ட காவலர்கள் பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்தனர். வரை பெரிய கோவிலில் 5 தேர்கள் ஓடியதற்கான ஆவணங்கள் உள்ளன. 1818ஆம் ஆண்டில் நடந்த தேரோட்டத்தில் தேர் இழுப்பதற்காக 27,394 நபர்கள் வந்துள்ளனர் என்கிறது ஒரு வரலாற்று ஆவணம். ராஜராஜ சோழனால் இறைவனுக்கு பேரன்போடு கட்டப்பட்ட பெரிய கோவில்